சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்ம செய்த அக்கிரமத்தினால் தான் அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார். நம்ம செய்த துரோகத்தினால் தான் அவர் சிலுவையில் மறிக்கப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரியமான தேவஜனமே, அப்படிப்பட்ட தெய்வத்தை எல்லாரும் மறந்து தன் மன போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம். நம்மளுக்காக சிலுவிலே தன் ஜீவனை விட்ட தெய்வத்தை எல்லாரும் மறந்து தன் மன போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, மகனே மகளே, உன்னை குறித்து கர்ப்ப வேதனை படுகிறார். ஒரு மனிதனை ஏன் உண்டாக்கினார் என்றால் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக தான் ஒரு மண்ணினால ஒரு மனிதனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊற்றி அவன் ஜீவ ஆத்மா ஆனார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் சாயலாக நம்மை உருவாக்கினார். பிரியமானவர்களே, அவரை ஆராதிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கினார். ஆனால் காலம் போக்கிலே நம்மை உண்டாக்கின அந்த தெய்வத்தை மறந்துவிட்டு எல்லாரும் தன் மன போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து எவ்வளவாய் வேதனைப்படுகிறார். இனி காலம் செல்லாது, வருவன் என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டிலாம் இல்லையா? எங்களுக்கு குடும்ப குட்டி எல்லா வேலை எல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த பகுதியில் வந்து இயேசுவை குறித்து சொல்றோம்னா, எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்திருக்கிறாருங்க. அந்த இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. அந்த இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த நாளில் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். பெரியமான அவர் வாழ்ந்த நாட்களிலே எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்தார் தெரியுங்களா? மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். காது கேட்கா சருடனை கேட்க வைத்தார். கண்பாறை திறனுக்கு கண்பாறை கொடுத்தார். பேசும்பொழுது உண்மை இயேசு பேச வைத்திருக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அநேக பேருக்கு அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். 12 வருடமாக உதிர் போக்கியதனால அவதிப்பட்ட ஒரு ஸ்திரீ, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 12 வருடமாக எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும், எவ்வளவு ஒரு பாடு, எவ்வளவு ஒரு கண்ணீர் இருக்கும். 12 வருடமாக உதிர் போக்கினால அவதிப்பட்ட ஒரு ஸ்திரீ அநேக பணத்தை டாக்டர்களுக்கு செலவு செய்து சட்டிலும் குணமாகாமல் இருந்தார்கள். எவ்வளவு ஒரு கண்ணீரின் பாதை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று அந்த மகள் கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாகுவேன் என்று அந்த மகளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. ஓடி போய் ஆண்டவராகிய இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய வியாதி அவளை விட்டு நீங்கினது. பிரியமானவர்களே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு தாயே, நீ எப்படிப்பட்ட வியாதியில இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீ இயேசுவை நோக்கி கூப்பிட்டா அந்த வியாதியில இருந்து உனக்கு விடுதலை தருவாரு. எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டா அந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து உனக்கு விடுதலை தருவாரு. ஐயோ, தீராத போராட்டத்தினால இருக்கிறியா? அநேக நாட்கள் கடன் பிரச்சனையில அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஐயோ, நான் வீடு கட்டாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு வேலை இல்லாமல் ஏகிக் கொண்டிருக்கிறேனே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரனே, இந்த நேரத்தில் நீ இயேசுவை நோக்கி பார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு பதில் தர வல்லவரா இருக்கிறார். இதற்காக நீ எந்த ஒரு பணத்தை செலவழிக்க தேவையில்லை. இதற்காக நீ எங்குமே போக தேவையில்லை. இருந்த இடத்துல இயேசுவை என் ஆண்டவர், இயேசுவின் ரட்சகர் உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறாருங்க. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உன்னிடம் பொண்ணு கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை. மகனே, உன் இருதயத்தை தருவாயா? மகளே, உன் இருதயத்தை தருவாயா என்று என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். பிரியமான தேவஜனமே, உங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாதவனா இருந்தேன். அறியாத நாட்களிலே அநேக பாபங்களை செய்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, குடி பழக்கம் இருந்தது, சிகரெட் பழக்கம் இருந்தது, பலதரப்பட்ட போதை பழக்கம் இருந்தது, தவறான நண்பரிடம் பழக்கம் இருந்தது.
இப்படியாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டு காலப்போக்கிலே அந்த பாவத்திலிருந்து யாருமே எனக்கு விடுதலை தரவில்லை. நான் வெறுத்த இயேசு, வெள்ளக்கார கடவுள் சொன்ன இயேசு, அந்த தெய்வத்தை வணங்கின ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து சொன்னாரு, உங்க பாவங்களும் நீங்க எங்கெங்கயோ போறீங்களே, இயேசு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவரை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்க பாவத்திலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தருவாரு என்று சொன்னார். சொன்ன உடனே நான் திரும்ப நினைச்சேன், அவன் கடகரா பைத்தியக்காரன், இப்படிதான் இயேசு இயேசு சொல்லி திருவா என்று நான் உள்ளத்திலே நினைத்தேன். பிரியமானவர்களே, காலப்போக்கில் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பாவத்திலிருந்து யாருமே எனக்கு விடுதலை தரலங்க. யாருமே எனக்கு மதிக்க கூட மாட்டாங்க, எனக்கு பொண்ணுக்கு கூட கூட வரமாட்டாங்க, ஒரு வேலை இல்லை. அப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த இயேசுவை சரி ஏற்றுக்கொண்டு பார்ப்போம் என்று என் உள்ளத்தில் சொந்த ரட்சகராக, சொந்த தெய்வமாக அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, ஏதோ மைக்கு கொடுத்துறாங்க பேசல. என்னோட வாழ்க்கையில நான் என்னென்ன பாவங்களை நான் செய்தனோ அத்தனை பாவங்களில் இருந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ₹1 செலவு இல்லாமல் விடுதலை கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை ரோடுல பார்க்காம உங்க மத்தியில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன்னா இனி காலம் செல்லாது, வருவன் என்று சொன்ன நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகைக்கு என்னென்ன அடையாளங்கள் நடக்குமோ அத்தனையும் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ள நோய்கள் உண்டாகும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பாவங்கள் பெருகும், ஓரணி சேர்க்கைகள் உண்டாகும். இது எல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வருகைக்கு அடையாளமா இருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக சிலுவையில் எவ்வளவாய் பாடுகிறார் தெரியுங்களா? அவர் கைகளிலும் சாணி அடிக்கப்பட்டதுங்க, அவர் கால்களிலே 7 சாணி அடிக்கப்பட்டது. ஒரு பாவம் செய்த பரிசுத்தர், அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஈட்டியால் வைத்து குத்தி கிழித்தார்கள், ஓங்கி அறிந்தார்கள், காரி துப்பினார்கள், ஆயிரக்கணக்கான முள்ளுகளை பின்னி வைத்து அடித்தார்கள். ஒரு பாவம் செய்யலுங்க, உனக்காக எனக்காக ஒரு சிலுவையில் அந்தலுக்காக பாடுகள் பட்டார், அந்தலுக்காக பாடுகள் பட்டார். கடைசி சொட்டு ரத்தம் உனக்காக அவர் சிந்தினார். பிரியமான தேவ ஜனமே, உனக்காக சிந்தினார். நீ சிலுவையில் சுமக்கணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக சிலுவையில் அகோரமாக தொங்கினார். பிரியமான